உங்களுக்கு நிம்மதி உண்டாகுவதாக. தேவனுடைய இரக்கங்கள் அதிகமாவதாக. தேவன் என்ன சொல்கிறாங்கன்னா, நெகேமியா 5:19, எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும். நம்ம தேவன் நம்மளை நினச்சாதான் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும். அவர் நம்மளை ஞாபகம் வச்சுருந்தாதான் நமக்கு நன்மை வரும் என்று இந்த வசனம் சொல்லுது. இந்த வசனம் ஒருத்தருடைய ப்ரேயருங்க, ஒருத்தருடைய ஜபம் தான் இந்த வசனம். யாருங்க இந்த ஜபத்தை பண்ணது? நெகேமியா என்பவர் தான் இந்த ஜபத்தை பண்ணார். அவருக்கு பயம், நம்மளுக்கு நன்மை வரலையே, தேவன் நம்மளை நினைத்தருளும், நினைக்க வேண்டும் அப்படின்னு அவர் ஒரு ஜபத்தை பண்ணுறாருங்க. தேவன் உங்களை ஒரு நாளும் அவர் மறக்க மாட்டார். ஏன்னா நீங்கள் ஏசாயா 49:15-16 படித்து பாருங்களேன். ஒரு தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். எப்படி தேவன் மறப்பார்? உள்ளங்கையில் தான் வரைஞ்சி வச்சுருக்கார்ல. அம்மாவே மறந்துட்டா கூட, அம்மா ஒரு குட்டி குழந்தைய, கை குழந்தையே மறந்துட்டா கூட, நான் உங்களை மறக்க மாட்டேன் அப்படின்னு தேவன் சொல்கிறாங்க. அவர் மறக்கலை. அதனால் நம்ம தேவனே என்னை நினைத்தரலும்னு நம்ம இந்த ஜபத்தை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. அவர் உங்களை உள்ளங்கையில் வரைஞ்சி வச்சுருக்கார். நீங்கள் அவரை வரைஞ்சி வச்சுருக்கீங்களா? நம்ம தான் அவரை ஞாபகம் வச்சுக்கிறது இல்லை. ஆனால் அவர் நம்மளை நல்லா தான் ஞாபகம் வச்சுருக்கிறாரு. அவர் நம்மளை நினைத்து பார்க்கறதுனால நமக்கு அதிக நன்மைகள் வரும். அவர் நம்மளை நினைத்து பார்க்கும் போதெல்லாம் நமக்கு நன்மைகள் வரும். சரிங்களாங்க? நீங்கள் நோவாவை பாருங்களேன். நோவாவுக்கு ரொம்ப கவலை. என்னடா அது, தேவன் கதவை பூட்டிட்டு உள்ளே விட்டுட்டாரு. 1 வருஷம் ஆகுது, வெளியில் விட மாட்டேங்கிறாரு. நம்ம பூமிக்கு போக முடியுமா? தண்ணியிலேயே நம்ம கப்பல் போயிட்டுருக்குது. இந்த பேழை கப்பல் இது தண்ணியிலே போயிட்டுருக்குது. எப்போ நம்மளை இறக்கி விடுவார்? 1 வருஷம் ஆச்சு. இங்கே ஆதியாகமம் 8:1 பாருங்க. தேவன் நோவாவை நினைத்தருளினார். நினச்சி பார்த்தாரு. ஆமாம், நோவாவை இறக்கி விட வேண்டிய டைம் வந்துருச்சு சொல்லிட்டு அவனுக்கு பூமியை கொடுத்தாரு. கொஞ்சம் டவுட்டு தான் நம்ம நோவாவுக்கு. இவர் பூமியை கொடுப்பாரா, வாழ்வதற்கு கொடுப்பாரா, நம்மளை நம்புவாரா? நம்ம ஏற்கனவே வாழ்ந்த மனிதர்கள் பாவிகளாக இருந்தாங்க. நம்மளை நம்புவாரா, நம்மளை நம்பி பூமியை கொடுப்பாரா? அது ஒரு டவுட் இருந்துச்சு. ஆனால் தேவன் என்ன பண்ணார்? கதவை திறந்து அவனுக்கு பூமியை கொடுத்தார். கப்பல்ல இருந்து இறங்கி வர சொல்லிட்டாரு. நம்ம ஆதாம் குடும்பத்துக்கு கொடுத்தாரு பார்த்தீங்களா இந்த பூமியை. அதுக்கப்புறம் ஆதாம் குடும்பத்திலேருந்து அவங்கக்கிட்டேருந்து வாங்கி பூமியை நோவா குடும்பத்துக்கிட்ட கொடுத்துட்டாரு. தேவன் உங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுப்பார். அவர் நினச்சிட்டாருன்னா உங்களுக்கு பெரிய பெரிய நன்மைகள் வரும். பயப்படாதீங்க. தேவன் உங்களை மறக்கலை. நீங்கள் தான் மறக்காமல் அவரை வச்சுக்கோங்க. என்றைக்குமே அவரை மறக்காதீங்க, நினச்சிக்கிட்டே இருங்க. அப்போ நம்மளுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். சரிங்களா? இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ண மறக்காதீங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணலாமா? அன்பு பிதாவே, உங்கள் பிள்ளைங்க உங்கள் பாதத்தில் வந்திருக்காங்கப்பா. சாமி இரக்கம் செய்யுங்க, இறங்குங்க அப்பா. உங்கள் பிள்ளைங்களை நினைச்சு பாருங்கப்பா. உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய நன்மைகளை கொடுங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் என்றைக்கும் மறக்க மாட்டீங்க. ஒரு அம்மா அவங்க பிள்ளைங்களை மறந்தால் கூட நீங்கள் மறக்க மாட்டீங்க. உள்ளங்கைகளில் வரைஞ்சி வச்சுருக்கீங்க. உங்கள் பிள்ளைங்களை நீங்கள் நினச்சி பாருங்கள். அப்போ தான் உங்கள் பிள்ளைங்களுக்கு பெரிய நன்மைகள் வரும். எல்லாம் பொல்லாத பிசாசுகள், ஏவல்கள், மந்திரங்கள், தற்கொலை ஆவிகள், பயத்தின் ஆவிகள், பலவீனப்படுத்துகின்ற ஆவிகள் எல்லாம் இயேசு என்ற பெயரினை கொண்டு துரத்துகிறேன். ஓடிப்போ. உங்கள் பிள்ளைங்களை இரத்த கோட்டிக்குள் மறைச்சிக்கோங்க. பரிசுத்த ஆவியால் இருக்குங்க. ஞான ஸ்நானம் எடுக்கணும். ரட்சிப்பீராக. இயேசுவின் காயப்பட்ட தழும்புகளால் எல்லா வியாதிகளும், எல்லா பலவீனங்களும், கேன்சர் போன்ற வியாதிகளும் சரியாகுவதாக. மரணப்படுக்கைகள் சரியாகுவதாக. பரம்பரை வியாதிகள் சரியாகுவதாக. ஒரு மனிதனாக பிறந்த ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த மனுஷனை பிடிச்சி நீங்கள் நரகத்துக்கு தள்ளிடுவீங்க. தீ எரிகிற இடத்துல எப்படி போய் வாழ்கிறது? பரலோகத்துக்கு வர்றதுக்கு தான் ஆசைப்படுறோம். அடித்து உதச்சி திருத்தி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்க. கழுவப்படாத பாவங்கள் எங்ககிட்ட இருந்துச்சுன்னா உங்கள் திரு ரத்தத்தை கொண்டு கழுவி எங்களை பரலோகத்துக்கே அனுப்பிடுங்கப்பா. ஒரு மனுஷனால்
பரிசுத்தமாக வாழ்கிறது கூடாத விஷயம். அதற்கும் உங்கள் உதவி கேட்டு வந்து நிற்கிறோம். 7 வருடம் அந்தி கிறிஸ்து ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. பிசாசு நடத்தும் ஆட்சியில் விட்டுட்டு போயிடாதீங்க. திரும்பவும் இந்த பூமியை ஆட்சி செய்வதற்காக 1000 வருடம் இங்கே தங்கி இங்கே ஆட்சி செய்வீங்க. அந்த பொற்காலத்தை பார்க்க ஆசைப்படுறோம். எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்குறேன். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென். நாளைக்கு பார்க்கலாம்.